சரி, தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக இந்த வாரத்துல நாம் கடந்து செல்லுவோம். நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு வந்த நெகேமியா புத்தகத்திலே போன வாரம் முதலாவது ஞாயிறு ஊழியர்கள் ஞாயிறு என்பதனாலே நான் ஒரு பகுதியை பேசியிருந்தேன். ஆனால் திரும்பவும் நாம் ஏற்கனவே நெகேமியாவினுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் தியானித்துக் கொண்டு வந்த காரியங்களிலே உங்களோடு இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். நன்றாக கவனித்தீர்கள் என்றால், அந்த 3வது வசனத்துல நாம் பார்த்தோம், ஏற்கனவே நாம் பார்த்தோம், காணாமல் போன நியாயப்பிரமாணம் புத்தகம் சுருள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுவதற்கு அந்த மக்கள் ஆர்வமாய் ஆசையாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மக்கள் ஆசையாய் ಆರ್ವಮಾய் இருந்தார்கள். ನೆತಿ ವೆಚ್ಚ ವ್ಯವಸ್ಥಾಪಕ ಇಗನ ಗನ್ನಟ ಇಸ್ರಾಯೇಲ್ ಸೆನಗ ಹರಿಮ ஆசாவின் சிட்டியா நெகேமியாගේ காலையது. அதற்கு பிறகு 2வது நாம் கற்றுக்கொண்ட 3வது வசனத்திலே 6 மணி நேரம் அதை அவர்கள் வாசிக்கிற பொழுது 6 மணி நேரம் அவர்கள் எந்த விதமான எரிச்சலும் இல்லாமல் இருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று. அதுல இருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வருகிற பொழுது எரிச்சல் இல்லாமல், சோர்வில்லாமல், அசதி இல்லாமல், நித்திரை கொள்ளாமல் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அப்ப கம்மலி நெத்துவ தேவ வச்சன இகனகண்டோனிக்கு இணைக்க காரணாவேதி அப்ப இகனகர்த்தா. அடுத்ததாக நாம் அங்கே தியானித்திருந்தோம். அதே 3வது வசனத்திலே எஸ்ரா அதை வாசித்தான், மக்கள் விளங்கும்படி வாசித்தான். வாசிக்கிற பொழுது, எஸ்ரா வாசிக்கும் பொழுதே அது மக்களுக்கு புரிந்தது. அதே மாதிரி விசுவாசிகள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நாம் வாசிக்கிற பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு புரியணும். பைபிளில் என்ன படிக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு புரியும்படியாக நாம படிக்கணும். காதிலே நமக்கு கேட்டு அது விளங்கும்படியாக படிக்கணும் என்று சொல்லி அதுக்கு பிந்தின வாரங்களிலே உங்களோடு பேசினேன். எஸ்ரா පැහැදිලි වෙන තුරු ඔහු කියවුවා කියලා අපි දකිනවා. ඒ නිසා අපි බයිබල් කියවනකොට අපිට පැහැදිලිව තේරෙන්න ඕන. ගොඩාක් අය කියනවානේ බයිබලේ තේරෙන්නේ නැහැ කියලා. බයිබල எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. එහෙම බෑ. பைபிளை தேரன்ற தேரன விதியை அப்படி கியவாண்டோடு விளங்கும்படியாக நாம் வாசிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் கற்றுக்கொண்டோம், மக்கள் அதை கவனமாய் செவி கொடுத்தார்கள். மக்கள் கவனம், அவங்க வாசிக்கும் பொழுது மக்கள் கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஏகோலு கியவன விட்ட செனக துங்குனி பதயம தீயனவா ஏகோலு ஹரிம உணர்ந்துவேன் ஏக ஆகின சிற்றியாக்கியதா அப்பிதாக்கியனவா தென் மே காரணாவிசிட்டம் அமோபசம கத்தாகரணம். இந்த காரியத்துல இருந்து நான் உங்களோடு வாசிக்கிறேன். இப்பொழுது எஸ்ரா விளங்கும்படி வாசிக்கிற நேரத்துல மக்கள் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற இன்றைய பாடம். இன்றைக்கு நாம் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படி தேருங்கன்னுட்டு அவசியாய் மக்கள் கவனமாய் செவி கொடுத்தார்கள். ரைட், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆராதனையிலே பாடல் எவ்வளவு முக்கியமோ, நல்ல துதிப்பாடல் எவ்வளவு முக்கியமோ, ஸ்தோத்திர வழி எவ்வளவு முக்கியமோ, அந்நிய பாஷை எவ்வளவு முக்கியமோ, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது எவ்வளவு முக்கியமோ, காணிக்கை கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ, சாட்சி சொல்லுவது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரிதான் ஒரு ஆராதனையிலே பிரசங்க நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. देव मेहेदी पंडुरुदेने के यातना करने के प्रशंसा करने के गीतिका गायन करने හැම දෙයක්ම කරනවා වගේ අපි දේව වචනය අසන එක හරිම වැදගත්. நன்றாய் அதுக்கு நாம செவி கொடுக்கணும். சில நேரத்துல இன்னொரு தவறு நாம் செய்கிறோம். இப்ப எனக்கு தெரிந்த ஒரு திருச்சபையில நான் ஊழியம் செய்தேன். ஒரு ஐயா அங்க என்ன செய்வார் என்று சொன்னால், சரியாக பிரசங்கம் தொடங்குற நேரத்துக்கு தான் ஆராதனைக்கு வருவார். சரியாய் பிரசங்கம் தொடங்குற நேரத்துக்கு தான் வருவார். ஹரியட்டை ஐயா தேசனா பட்டாங்கன விழாவடத்தமா என்ன
மம நான் கேட்டேன், ஏன் நீங்க துதி வேலைக்கெல்லாம் வாரதில்ல, ஆராதனைக்கெல்லாம் ஏன் வாரதில்லைன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இங்க செய்யற ஆராதனைகள் எனக்கு பிடிக்குது இல்ல, இங்க பாடுற பாட்டு எனக்கு சரி போகுதில்ல, இங்க சத்தம் போடுறது கூட எனக்கு பிடிக்கல, ஆனால் பிரசங்கம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சரியாய் பிரசங்கத்துக்கு வருவேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், வெறும் பிரசங்கம் மாத்திரம் கேட்கிறதுக்கு வாரதும் தவறு. தேசனா வித்தரா ஹண்டேனே காப்பாரு, நமஸ்கார காலைய தவசு, ஆராதனை நேரமும் முக்கியம். துதி வேலை ஸ்தோத்திர வேலைக்கு நாம் வர வேண்டும், அதுவும் முக்கியம். தேவனுடைய வசனமும் முக்கியம், மிக மிக முக்கியம் தேவனுடைய வசனம். ஆகவே இன்னொரு பக்கம் நாம் என்ன செய்கிறோம், இன்னொரு தவறு என்ன செய்கிறோம் என்றால், இப்போ ஆராதனை எல்லாம் நடக்கிற பொழுது ஒரு மணித்தியாலும் வர்ஷிப் இருக்கும். ಕಯಾಕ್ಪಿತ್ರ ನಮಸ್ಕಾರ ಕಾಲೈತಿಯನು ಕಟ್ಟಿಯ ಹೊಂದಟ ಗೀತಿಕಾ கீயல நட்டல சமார பள்ளியோல நட்டனவானே. இன்னைக்கும் என்ன பாட்டுல இருந்துச்சு, ஆடி பாடுவோம்னு நாங்க ஆடாம தான் பாடினோம். என்ன அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்தெழுவேன். சரி, சில நேரத்துல நாம தேவ சமூகத்துல ஆடி பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்றது தப்பு கிடையாது. அல்லேலூயா. வசனங்களை நீங்க பார்த்து பாடுகிற பொழுது கீர்த்திகா காயனா கரண விட்ட ஆடி பாடி நான் பாடுவேன்னா கொஞ்சம் அசைஞ்சு பாடு, தப்பு கிடையாது. கரங்களை உயர்த்தி பாடுவேன்னு சொல்லி ஒரு வசனத்துல பாடுறோம்னா கையை உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா நான் பாடு, கரங்களை உயர்த்தி பாடுவேன்னு கரங்களை சிலர் கரங்களை உயர்த்தி நான் பாடுவேன், அப்படி இல்லை. கரங்களை உயர்த்தி பாடுவோம்னா கரங்களை உயர்த்தி பாடுவோம். சரிதானே? பாட்டுல என்ன சொல்லுதோ அந்த வரிகளை நாம சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம பார்த்த மாதிரி, அப்போ இந்த காரியங்களை மக்கள் கவனமாய் கேட்டார்கள். ஆகவே ஒரு ஆராதனையில இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பழக்கம், தேவனுடைய வசனம் வாசிக்கப்படுகிற பொழுது கவனமாய் செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஆகவே மணித்தியால கணக்கில் ஆராதித்ததற்கு பிறகு இப்பொழுது நாம் பிரசங்கத்துக்கு போவோம் என்று சொன்ன கையோடு நிறைய பேர் என்ன செய்யறது, டக்குல அங்க இங்க இருக்கிற கதிரையெல்லாம் எடுத்து ஃபேனுக்கு கீழே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக் கொள்வாங்க. என்ன சிலர் என்ன செய்யறது, சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க டைனிங் ஹால்ல வைக்கிற மாதிரி சும்மா ஆம் எல்லாம் இல்லாத கதிரை, அந்த சும்மா மொட்டையா ஒரு கதிரை இருக்கும். வந்த கையோட முதல்ல அந்த கதிரையை தான் மாத்துறது. ஏன் சிலர் பிரசங்க நேரம் கதிரையை மாத்திக்கொள்வாங்க. அந்த கதிரையை எடுத்துட்டு அந்த பெரிய கதிரை கையெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த கதிரையை போட்டுக் கொள்வாங்க. ஏன் தெரியுமா? ஏன் நல்ல வசதியா, யாரும் சொன்ன நல்ல வசதியா இருந்து நித்திர கொள்ளணும். சரிதானே? நான் ஒரு வாலிபர் கூட்டத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வர்ஷிப் நடக்கிற நேரம் பசங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா கைதட்டி ஆடி பாடி துதிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வாலிப கூட்டத்துல நான் அப்படியே பிரசங்கம் போய் பண்ணிக்கிட்டே போற நேரத்துல நான் எடுத்த வச்சுக்க அந்த பிரசங்கத்துல சொல்லிட்டேன், எழும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு அதுல இருந்து ஒருத்தன் எழும்பி அல்லேலூயா நான் நித்திர கொள்ளல பாஸ் அப்படின்னா. அவன் உண்மையிலேயே நித்திர போயிருச்சு. நான் பிரசங்கத்துல நான் சொன்னேன் எழும்புங்கன்னு, அவன் தூக்க கலைவுல நான் எழும்பிதான் இருந்தேன் தூங்கல அப்படின்னா. அவன் சரி உட்காரு. ஒருக்கா அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரசங்க நேரத்திலேயே திடீர்னு ஒருத்தர் பின்னால இருந்தவர் மல்லாக்க விழுந்துட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த தலை தூங்கி வீசுப்பட்ட வேகத்துக்கு கதிர மண்ணாந்து அவன் கீழே விழுந்துட்டான். தட்டாருன்ட்டு எல்லாம் நடந்தத சொல்லும் பொழுது எங்க இருந்து இந்த பொய்யெல்லாம் முடிக்காது நடந்தது. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இதை சொல்ல வாரேன்னா, பிரசங்க நேரமும் ஒரு ஆராதனையில மிக முக்கியமானது. அல்லேலூயா. அப்ப அந்த பிரசங்க வசனங்கள் தான் வாசிக்கப்படுது. அப்ப இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்கன்னா கவனமாய் கேட்டார்கள். சில நேரத்துல நான் சில ஆராதனைகளுக்கு சில சிவக்கூட்டங்களுக்கு பிரசங்கம் பண்ண போய் பார்க்கும் பொழுது ஆராதனை தொடங்கி அந்த பிரசங்கம் போய் வர்ஷிப் முடியும் வரைக்கும் அந்த சபையில ஒரே நடதான். ஜனம் எழுப்பி நடக்கும், போகும், வரும், இருக்கும், நெளிக்கும்.
அந்த பிரசங்கம் பண்ற பாஸ்டர் படாத பாடுபடுவார். அதனாலதான் சில சபைகள்ல வார்த்தையை விட நிறைய அல்லேலுயா போடுறது ஏன் தெரியுமா? எத்தனை பேர் எரிச்சல் பட்டிருக்கிறீங்க? சில சேர்ச்சுக்கு போனா பிரசங்கம் கொஞ்சம் தான் இருக்கும், அல்லேலுயா நிறைய இருக்கும். ஏன் தெரியுமா? அவரால் பிரசங்கம் பண்ண முடியல. ஏன்னா இருக்கிறது கொஞ்சம், அதுல பாதி தூங்குது, அதுல 5 நடக்குது, 5 தண்ணி குடிக்க போகுது, 5 வாஷ்ரூமுக்கு போகுது. அவருக்கு இருக்கிறதையாவது கவனம் செலுத்த வைக்கணுங்கிறதுக்காக அல்லேலுயா அல்லேலுயா ஆண்டவர் இப்படி சொன்னார். அல்லேலுயா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 120 அல்லேலுயா போட்டார் ஒரு பாஸ்டர். முடிச்சிட்டு வந்து சொன்னார் எனக்கிட்ட, உங்க சேர்ச்சில் அல்லேலுயா போடுறாங்க இல்லையே பாஸ்டர். நான் சொன்ன தேவையான இடத்துல மட்டும்தான் எங்களோட சேர்ச்சில் அல்லேலுயா போடுவாங்க. தேவையில்லாத இடத்துல எல்லாம் பாஸ்டர் அல்லேலுயா சொன்னா எங்க சேர்ச்சில் சொல்ல மாட்டாங்க. அதைத்தான் வதனியக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. தூங்குறவங்க அல்லேலுயா, நாங்க கவனமா இருந்தோம், அதனால அவங்க தோத்துட்டாங்க. நான் கவனமா இருந்தோம். தூங்காதவங்க அல்லேலுயா, எல்லாரும் அல்லேலுயா. உற்சாகம் இல்லாதவங்க அல்லேலுயா. சில சபையில சொன்ன உற்சாகம் அல்லேலுயா அல்லேலுயா இருக்கிற 100 சொல்லு. ஏன் தெரியுமா? ஆளுதான் இங்க, காது ஊருக்கு போயிருக்கும், மனசு அது பேய் மாதிரி சுத்திக்கிட்டு திரியுது. அதனால இங்க என்னத்துக்கு அல்லேலுயா சொன்னா அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம் தெரியாது. கவனமா இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். அப்ப இங்க அததான் நாங்க சொல்லி பழக்கிறோம். வசனத்துக்கு அதனாலதான் நேரம் கொடுக்கிறோம். ஏன் என்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு ஆளுக்கு ஒரு பைபிள் இல்லை, கையில் ஆளுக்கு ஒரு பைபிள் இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிக்கும் பொழுது கவனமா கேட்டுக்கொள்ளுவாங்க. நீங்க வசனத்தை கவனமா கேட்டாலே ஒரு நல்ல லெவலுக்கு வந்துருவீங்க. அல்லேலுயா. இப்ப சொல்லுங்க அல்லேலுயா. ஒரு அம்மா எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன். அவங்க பள்ளிக்கூடம் போனதில்லை, இங்கதான் சாவகச்சேரி தான் ஒரு பாஸ்டரா இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போனதில்லை, ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்களுக்கு காலையில ஜெபம் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு பைபிள் தியானிக்கணும், அது அவங்களோட ஒரு பழக்கம், ஒரு ஆசை. ஆனா வாசிக்க தெரியாது. நான் ஒரு நாள் அவங்க காலையில 2 மணிக்கு நல்லா துதிச்சு அந்நிய வாசையில ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்துட்டு முத்தத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. காலையில முத்தத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா யாராவது அங்க பள்ளிக்கூடம் போன பிள்ளைகள் போனா கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் என்னையும் கூப்பிடுட்டாங்க. அப்ப நான் போனேன், என்னம்மா அப்படின்னு சொல்லி. அவங்க பைபிள்ல ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பகுதியை மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த வாசிக்கிற பகுதியை எனக்கிட்ட தந்து சொன்னாங்க, தம்பி இதை வாசி. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 1 கொரிந்தியர் தான் வாசிக்கிறேன். வாசின்னு சொன்னேன்னு நான் அப்படியே அந்த கொரிந்தியர் நிருபத்தை நான் வாசிச்சு நான் அவங்க கவனமா கேட்டு கொண்டிருந்தாங்க. கேட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஜெபம் பண்ணாங்க. எப்படி தெரியுமா ஜெபிச்சாங்க? நான் எந்த வேத வசனங்களை வாசித்தேனோ அந்த வசனங்களை எல்லாம் அவங்க மனப்பாடமாக சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடமாக சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவங்க கியப்பே வச்சனடிக்க கட்டப்பாடமே கிய யாத்னாக்கலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வாசிக்க தெரியாதுன்னு அவங்க வசனத்துக்கு கவனம் செலுத்தாமல் விடல. பைபிள் கியவாண்ட பெஹக்கேலா, பைபிளை கியவாண்ட தோ அத்தரியன இயேசு சொல்லிட்டார். இந்த ஸ்கூல்ல முன்னால வந்தீங்கன்னா ஓகே. அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அந்த அம்மா கவனம் செலுத்தினார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනය අසන්නට ඔව් කාලය දුන්නා. ඒ නිසා මම අද කියන්න ආවේ, බයිබල් කියවන්න බෑ කියලා බයිබල් කියවන්න තු ඉන්නත් බෑ. பைபிள் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லி நாம் வாசிக்காமலும் இருக்கக்கூடாது. பைபிள் කියවන්න ඉස්රායල් සෙනග බයිබල් කියවීමට වැදගත් විදියට ඒගොල්ලෝ වෙලාව දුන්නා. නෙහෙමියා 3 වෙනි පරිච්ඡේදයේදී අපේ 8:3
8வது அதிகாரம் 3வது வசனத்திலே अंतिम वचने अंतिम कैरल අපි මෙනෙහි කරන්න. අපි දිගටම නෙහෙමියා පොත මෙනෙහි කරගෙන යන නිසා මේ කොටස අපි අද දවසේ මෙනෙහි කරන්න. ரைட்? நான் தொடர்ந்து இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறதுனாலே இப்பொழுது இந்த வசனத்தை கவனிக்கிறோம். அவர்கள் கவனமாய் செவி கொடுத்தார்கள். සිංහලෙන් කොහොමද කියන්නේ? සිංහලෙන් පදේ කොහොමද කියන්නේ? නෙහෙමියා අවසාන කොටස. මුළු සෙනග විවස්ථා පොතට ඇම්කම් දුන්නා. முழு ஜனங்களும் அந்த நியாய பிரமாண புத்தகத்தை வாசிக்கிற பொழுது கவனமாய் செவி கொடுத்தார்கள். හොඳට බලන්න. අපේ දර්ශනය මේ ගෘහස්ත සභාව. நம்முடைய தரிசனம் இல்ல திருச்சபை. මේ இல்ல திருச்சபையிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. මේ ගෘහස්ත සභාවේදී අපි කරන හැම දෙයකටම තේරුමක් තිබෙනවා. அதிலே ஒன்றுதான் இல்ல திருச்சபை நடக்கிற பொழுது ஒளிவு பிளஸிங் இருக்கிறது, லவ் மீல் இருக்கிறது, வேற என்ன ஷேரிங் இருக்கிறது. இது எல்லாவற்றோடும் முக்கியமான ஒன்று இருக்கிறது. என்னது? பிரசங்க சாரம்சம், දේශනා සාරංශය. අපි ගෘහස්ත සභාවේදී එක කොටසක් අපි බ්‍රහස්පතින්දාව සිකුරාදා ගෙවල් වල පවත්වන ගෘහස්ත සභාවේදී අපි අනිවාර්යෙන්ම අහනවා දේශනා සාරංශය කුමක්ද? அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கிறதான அந்த இல்ல திருச்சபையிலே நாங்கள் கேட்போம், பிரசங்க சாரம்சம் என்ன? இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே செய்யப்பட்ட பிரசங்கத்தினுடைய சாரம்சம் என்ன? மே ඉරිදා මේ දේශනාව ඇව්වා. දේශනාවේදී ඒ දේශනාව சாரංශය කුමක්ද? அந்த பிரசங்கத்துல இருந்த ஆண்டவர் உங்களோடு என்ன பேசினார்? ඒ දේශනාවේ තුල දෙවියන් වහන්සේ ඔබ සමග මොකක්ද කතා කළේ? ගෙවල් වල පවත්වන ගෘහස්ත සභාවේදී අපි අනිවාර්යෙන්ම අහනවා. இல்ல வீட்டில நடத்துகிற இல்ல திருச்சபையில நாங்கள் கட்டாயம் அதை கேட்போம். முன்னாடி அது இருக்கல. அதனால என்ன நடந்துச்சுன்னா, பிரசங்கம் பண்ற நேரம் எல்லாருக்கிட்ட கொப்பியும் இருக்காது, பேனையும் இருக்காது, எழுதுறதும் இல்லை. ඉස්සරමේක තිවිච්ච නැති නිසා සමහර අය ළඟ පොතක් නැ, පෑනක් නැ, මොකුත් නැ. ඒ නිසා එදා කරපු දේශනාව මොකද්ද කියලා දන්නෙත් නැ. அதனால அன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணினோம்னு தெரியாது. දැන් බයක් තියෙනවා. බ්‍රහස්පතින්දා සිකුරාදා අපේ ගෘහස්ත සභා රැස්වීමේදී පාස්ටර් අනිවාර්යයෙන්ම අහනවා. අපගේ ෂෙපර්ඩ් අනිවාර්යයෙන්ම අහනවා මේ ඉරිදා දේශනාව මොකද්ද? அன்னைக்கு எங்களுடைய மேய்ப்பர், அந்த இல்ல திருச்சபை நடத்துகிற மேய்ப்பர் கேட்பார், இன்றைக்கு நடத்தின இல்ல திருச்சபையின் பிரசங்க சாரம்சம் என்ன? එදාට අපේ අය බෙදා ගන්නවා. அன்னைக்கு நம்முடையவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா இது இங்க செய்ய வைக்கிறோம்? தேவ வச்சனைய அகண்டோனே, ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். கவனமாய் கேட்க வேண்டும். ஐ கிறிஸ்து சபாவிலே அகன்னே ஏன் இல்ல திருச்சபையில் அதை கேட்கிறோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, தூங்கிக்கிட்டு இருந்தீங்களாங்கிறத அன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். ඉරිදා ඔබ දේශනාව අහගෙන හිටියාද, නිදාගෙන හිටියාද කියලා තෝයා ගන්න පුළුවන්. හරි? අනිවාර්යෙන්ම සාරංශය කියන්න ඕනේ. ඉතින් එහි මෙහි කොහෙන් හරි අහගෙන කියන්න වංගෙන් கேட்டு சொல்ல இயலாது. කියන විට මේකයි පාස්ටර් දේශනා කරේ, මේකයි කොටස, මේ කොටස මේක කිව්වා, මගේ ජීවිතේට මම මේක අදාළ කරගත්තා. இதுதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினார், இதைதான் பேசினார், அதுல என்னுடைய வாழ்க்கைக்கு நான் இதை இன்னைக்கு நான் நடைமுறையாக எடுத்துக்கொண்டு இல்ல திருச்சபையில் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ගෘහස්ත සභාවේ එහෙම කියන්න ඕනේ. ෂෙපර්ඩ්ස්ලාට මං කියන්නේ මග පෙන්වනකොට අනිවාර්යෙන්ම එහෙම අහන්න. கட்டாயம் அப்படி கேட்கணும், அவங்க அப்படி சொல்லணும். නැත්තම් හැමදාම ඉරිදා එනවා, ගීතිකා කියනවා, උඩ පනිනවා, පෙරලෙනවා, රෝල් වෙනවා, ඔක්කොම කරනවා. දේශනා වෙලාවේදී පුටු ඔක්කොම ඇඩ්ජස්ට් කරලා වාඩි වෙලා ෆෑන් එක යටතේ ඉඳගෙන නිදා ගන්නවා දේශනා වෙලාවේ. බෑ.
தேசனா වෙලාවේ ඔගොල්ලෝ මොනවද කරන්න ඕන? பிரசங்க நேரம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கண்ணுக்குள்ள விரலை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும். கண் செருக கூடாது. கண்ணை நித்திரக்குள்ள விடாதீங்க. நீங்க எங்கேயாவது மைண்ட செலுத்துனீங்கன்னா அந்த மைண்ட் எங்கேயோ போயிருச்சுன்னா தான் நித்திர வாடுறது. நான் உண்மையை சொல்றேன். பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது బైబిల్ స్కూల్లోకి ఇగనగాన్న కొట్ట అప్పుడు దేశనా శిల్పి ఇగన్న ఒక పాస్టర్ பிரசங்கவியல் படிக்க கொடுத்த பாஸ்டர் அவர் சொல்லுவார், நித்திரை வர்ற நேரம் ஒவ்வொரு எக்ஸசைஸ் சொல்லி தந்தார். நித்திரை நீங்க இந்த கொட்டாயெல்லாம் எப்படி இல்லாமல் ஆக்கி கொள்ளணும் சொல்லி. உண்மையில எனக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. நான் முன்னாடி உட்கார்ந்து இருந்தேன்டா மம தேசனாவிலாவது இஸ்ரா வாடிவில என்ன கொட்ட அப்படி மினுசுன்னு அப்படி நாங்க மனுஷர்கள் தானே, கொட்டாய் வரும், நித்திரை வரும். ஆனும் என்னவா விதிமத்தை என்ன நம்ம ஆனா என்ன பண்ணணும், நாம முன்னால இருந்து வசனத்துக்கு கவனம் செலுத்தணும். சார் அந்த வச்சனைட்ட பரிசமம் எவக்கம் தென்னோம். இப்ப நான் முன்னால இருந்துகிட்டு ஆகாஷ் பாஸ்டர் விஜய் பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, நான் உட்கார்ந்துட்டு இப்படி இருக்கும். உண்மையில நீங்க பண்ணினா கூட எனக்கு பிரசங்கமே வராது. மம தேசனாக்கரன கூட உபகலாத் பட தேசனாக்கராக. அதுல இருந்து என்ன விளங்குது? ஒண்ணு உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லைன்னா நான் பண்ற பிரசங்கத்துல பிரச்சனை. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. சரிதானே? சிலருக்கு மட்டும்தான் பிரசங்கத்துல எழுப்பி விடுற வல்லம் இருக்கு, சிலருக்கு மட்டும்தான் பிரசங்கத்துல தூங்க வைக்கிற வல்லம் இருக்கு. நிசா அப்பி அதுக்காக இப்ப வர்ற பிரசங்கி எல்லாமே சரியில்லைன்னு நீங்க தூங்க வெளிக்கிட்ட கூடாது. ஏன்னா தேசக்கு ஒக்கோம ஹரிணைகள் ஒவ்வொரு இதாக கவனமா செவி கொடுக்கணும். ஏன்னா கவனமா செவி கொடுக்கிற பொழுதுதான் மக்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது. நான் அதைத்தான் இன்னைக்கு கண்டேன். ஏக்கா மாமா அதை தக்கி மாமா தேவியான் வான்சரை சுத்தி வந்த வேணும். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். சகோதரி வதனி, சுபாசினி முன்னால வந்து ஆராதனை வழி நடத்தி அவங்க அந்த சாட்சி பகுதிகளை செய்ததை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா எங்களுடைய இல்ல திருச்சபையினுடைய 3 முக்கோணம் 4 தூணுங்கிறது மிக முக்கியமான ஒரு பைபிள் ஸ்டடி. அதான் இங்க அடிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப ගොස් සභාවේදී මේ ත්‍රිකෝණය සහ මේ කණු 4 කියන එක හරිම වැදගත්. சபாவை அப்படி மேக்க கராண்ட ஓடி கீழே தான் அப்படி கஹாலத்தின சபையில் இது செய்யணும்னு தான் அடிச்சிருக்கிறோம். அதுல முதலாவது தூண் தான் வீட்டு திருச்சபையினுடைய நோக்கம். மத்தேயு 28:18-20 ගෘහස්ත සභාවේ පළවෙනි කණුවේ තියන්නේ ගෘහස්ත සභාවේ අරමුණ. மத்தேயு சுபாராஞ்ச 28:18-20 அதுல என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்னவாக்குங்க? சீசராக்குங்க. සියලු ජාත්‍යයන්ව ගෝලයන් කරන්න සීසරාக்குங்கள். මම එවිල්ලා අවුරුදු 10කටම මමම නමස්කාරමේ වෙලා මමම ගීතිකා කියලා මමම දේශනා කරලා ඔක්කොම කරලා මම ට්‍රාන්ස් වෙලා ගියා කියන්නේ ඒක වැඩක් නෑ. நான் வந்து 10 வருஷமா நானே பாட்டு படிச்சு நானே ஆராதனை செய்து நானே பிரசங்கம் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவோம் என்றால் அதுல அர்த்தம் இல்லை. மம ஹரிம சத்துட்டு சக்தி பத்தா கவுரு அறி வித்தனை கீர்த்திகா மேவான். ஒவ்வொரு வாரமும் இங்க வடிவா நீங்க ஆராதனை வழி நடத்தணும். அதை நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இயேசு அதை தான் விரும்பினார். இயேசு சுவான்ச பலாபுரத்துவனே ஏக்கத்தமாய் வர்ஷிப் நடத்துங்க. ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற நிலைமைக்கு நீங்க வரணும். இனி வர நாட்கள் ஒருவேளை பெண்கள் ஞாயிறு ஒரு சகோதரி பிரசங்கம் பண்ண வேண்டியதா பண்ணுங்க, அதான் நடக்கணும். அல்லேலூயா. வாலிபர் ஞாயிறு என்று சொன்னால் வாலிப பிள்ளைகள் நன்றாய் வர்ஷிப் ஆயத்தப்படுத்தி வாங்க. அததான் நான் இன்றைக்கு பார்த்தேன். அவங்களுக்கு கொடுத்த நாளில இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அல்லேலூயா ஊயின நாம கத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாடல் பாடுகிற பொழுதே அந்த ஆறுதல் இருந்துச்சு. அல்லேலூயா. நமஸ்கார කාලයට පෙර සූදානම තිබිච්ච නිසා තමයි ගීතිකා කියන කොටම අපිට දේව අභියස දැනුණා.
அததான் நான் சொல்ல வரேன். நல்லா செவி கொடுங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு. இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எஸ்ரா கியவான் முக்காத்து விவஸ்தா போட்டு எவ்வளவு அறிவு அவதானமே பரிசவன் ஆகியா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றவங்களை சிலரை வந்து வாங்க வாங்க இருங்க செய்யுங்க வைங்கன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் சிலர் அடுத்த வாரம் இல்லை, சிலர் வாரதில்லை. ஏன் தெரியுமா? என்னதான் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாலும் நாங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல மனசெங்க இருக்குது, மனசெங்க இருக்குது, மனம் எங்கோ மனம் பாராட்டு தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. அதனாலதான் சரியா வசனம் கேட்காதவங்களுக்கு இன்னும் தோன்றதில்லை. நாங்க ஒவ்வொரு ஞாயிறும் தேவ சமூகத்துல இருக்கணும். ಹರಿಯಂಟ ವಚನಟ ಎಂಕಂ ದೆನ್ನೆ ನೆತ್ತಿನಿಸ ತಮೈ ಎಗರೋಡ ತಾಮ ಹಂಗಿಮಾಕ್ನ ಸ್ಯಾಮ ಇರಿದಾಮ ಮಮ ದೇವ ಅಭಿಯಸ ಇಂಡೋಣ ನಮಸ್ಕಾರ ಕರಾಂಡೋಣ ದೇವಿಯನ್ ಮಾನ್ಸರು ಸುಂದಿ ಕರಾಂಡೋಣ அப்பேக்கு அவதானம் யோமுக்கறானோட தேவ வசனத்துக்கு நாம கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. இங்க இருந்துகிட்டு வேற ஒரு நினைவுல இருக்கக்கூடாது, வேற ஒரு சிந்தையில இருக்கக்கூடாது. வசனத்துக்கு நாம செவி கொடுக்கணும். நீங்க வசனத்துக்கு செவி கொடுத்தா தான் நீங்க நாளுக்கு நாள் என்ன வாக்கப்படுவீங்க, என்ன வாக்கப்படுவீங்க? சீசராகுவீங்க, கோலை ஒன்றுங்க. ஏதாவது ஆண்டவருக்காக ஒன்று நீங்க செய்கிறவர்களாக மாறுவீங்க. அதைதான் நாங்க தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம். எங்களோட பரிசமை ஆகின ஹிட்டிய நிசா எங்களோட ஜீவித்தை பரிவர்த்தனவுனா அவர்கள் தேவனுடைய வசனத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்ததுனாலே அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. என்ன சமயம் தாசன இந்த காலை நேரத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்க. கொஹேயாரி தேவ ವಚನೆಯು ಇಗನಗನ್ನ ಕೊಟ್ಟ ಅವಧಾನವೇ ನಹಾಗನಿಂದ நான் திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம். உலக புகழ்பெற்ற ஒரு பிரசங்கியார் டாக்டர் பில்லி கிரஹாம், கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளிலே 71 மில்லியனுக்கு மேல் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர். மில்லியன ಹತ್ತ ಎಕ್ಕಕಟ್ಟ ಪವನ சுபாராஞ்சிய பிரகாச கரப்பு தேவதாசையா டாக்டர் பில்லி கிரஹாம். அவரை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், அவர் எங்காவது பிரசங்கத்துக்கு போகவில்லை என்றால் அவருக்கென்று ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில அவர் அங்கத்தவராக இருக்கிறார். எத்துமாட்ட சபாவத்தினவா ಈ ಸಭಾವೇ ಆ ಸಾಮಾನ್ಯ ಅದೇಲಿ ಒಂದು ಸಾಮಾಜಿಕ ದೇಶನಾವಟ ಏನತ್ತಂಗ ಎತ್ತುಮ ಇದಾ ಇರಿದಾಟ ಪಲ್ಲಿಯಟ ಅವಿಲ್ಲ ಇಸರಾತಿಯನ ಪುಟ್ಟುವೆ வாடுவேனவன். எங்கும் பிரசங்கத்துக்கு அவர் போகவில்லை என்றால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து முன்னாடி கதிரையில உட்கார்ந்துருவார். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. ஏன் அவர் வந்து முன்னாடி கதிரையில உட்கார்ந்தா? ஏன் முன்னாடி கதிரையில உட்கார்ந்தா? இசரா புட்டு இல்ல எத்துமா வாடுவனே. பின்னாடி கதிரையில் உட்கார்ந்தா பிரசங்கம் கேட்க இயலாது. பின்னாடி கதிரையில அவதானம் இருக்காது. இங்க இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா பின்னாடி இருந்துகிட்டு என்னது அங்க வேற பிசினஸ் போய்கிட்டு ಪಲ್ಲಿವಲ ಮೇಗ ತೀಯನ ಕೂಡ ಪಲ್ಲಿವಲ ಮೇಗ ತೀಯನ ಕೊಚ್ಚರವುಣ ಅರ ಇಸ್ರಾಯಿಲ್ನ ಮಿನಿಸ್ತಮ ದೇಶನ ಪಿಟಿಪಾಸ ಇನ್ನೆ ಎತ್ತಡಮ ದೇಶನ ಆಹನ್ನೆ ಸೆಟ್ಟಗ ದೇಶನ ಪಟಾಂಗತ್ತ வெலாவிந்தல கச்ச 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 பின்னால வந்து இருப்பாங்க சர்ச்சுகள்ல. பிரசங்கம் தொடங்கினதுல இருந்து கதைக்கிறது கதைக்கிறது கதைக்கிறது. இங்க ஆண்டவருக்கு சோத்திரம் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பிரசங்க நேரம் அது இங்க இல்லை, ஏன்னா நான் முன்னாடி வந்துடுறேன். ஆராதனை நேரம் பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ದೇಶನಾವೆಲ್ಲಾದ್ರೂ ನಮ್ಮ ಎತ್ತನ ಏನಿಸ ಮಂದಲ್ಲ ಮುಗುತ್ತೇನೆ ಹಾಕಿಯಲ್ಲ ನಮಸ್ಕಾರವೆಲ್ಲಾದ್ರೂ ಅವಳು ಮುಡಕನ್ನೋದು ಮಂದನ್ನ ಮಮ್ಮ ಇಸರ ಮೇಬೆತ್ತನೆ ಬಲಾಂಗಿಲ್ಲ ಅಬೆ ದವಸ ಮಮ್ಮ ಬಲಾಂಗಿಟ್ಟಿಯ ಟಿವಿನ ಹೈಕರ್ಲತ್ತಿನ ಇಸರ ಪೆತ್ತೆ ಒಂದು ದವಸ ನಮಸ್ಕಾರ ಕರಣಗಮ ಟಿವಿ ಕಣ್ಣಾಡಿ ಬಲನೋ ಪಿಟಿ ಪಾಸೆ வென லோகேக்கு கட்டி வேணும் மாட்டேன். அப்ப நான் முன்னால வந்து பாக்குறேன், அந்த டிவியில அப்படி பாக்குறேன், பின்னாடி என்னென்னவோ செய்துட்டு இருக்கிறாங்க வர்ஷிப் நடக்கிற நேரம். லபன சத்தியத்துல வெத்தனை தாண்ட கண்ணாடியா வாரக்கிழமை இங்க ஒரு கண்ணாடி போடணும். சைட் கண்ணாடி ஒண்ணு போட்டினா சரி, வாகனத்துக்கு வாகன சைட் கண்ணாடி தான் பிடி பாஸ் உட்காந்து வெள்ளிக்கல பாலாம் சரி.
என்னென்னவோ செஞ்சுட்டு. அப்படி கூடாது. இப்போ வந்தன நமஸ்கார வேலை நமஸ்காரக்காரன், ஆராதிக்கிற நேரம் ஆராதிங்க, பிரசங்க நேரம் நாம கவனம் செலுத்தணும் ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. டாக்டர் விலேரா ரைட் சராட்ட வில வாடி வில, ஏன்னா நான் கவனமா பிரசங்கம் கேட்கணும். அடுத்தது என்ன செய்வார்னா 71 மில்லியன் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணின அந்த தேவதாஸ் මිලියන 71කට දේශනා කරපු දේවදාසයා. හැබැයි දේශනා කරනකොට කවුද දේශනා කරන්න කියලා එයා බලන්නේ නැහැ. පොඩිද ලොකුද බලන්නේ නැහැ. එයා නෝට්ස් ගන්නවා. அவர் நோட்ஸ் எடுப்பாராம். இந்த பிரசங்கத்தை கேட்டு நோட்ஸ் எடுப்பாராம். எதுவாகி ஜீவித்த ஆசீர்வாதத்தை ஏகாய் ரகசியம். அவருடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு அதுதான் ரகசியம். எனிசா இன்னைக்கும் நான் சொல்றேன், பைபிள் பிரசங்க நேரம் கவனம் செலுத்து, கவனமா செவி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனம் கொடுங்க. தூக்கம் வருதுன்னா போத்தல கித்தல வச்சு முகத்தை கழுவிட்டு உட்கார்ந்துருங்க. ஏன்னா அதை நிறுத்த முடியாது. எங்களுடைய தலைமைப்படத்துல சில நேரங்கள்ல பாஸ்டர்ஸ்மார் கூடி ஒன்று கூடி ஜெபிக்கணும்னு நாங்க சொல்லுவோம். சில இடங்கள்ல ஒரு போதகர் இருந்தால் அடிக்கடி கதைக்காதீங்க. இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் கதைச்சு. ஒரு போதகர் இருந்தார். அவர் சொல்லுவார் திடீரென்று, இன்னைக்கு நாங்க சேர்ந்து ஜெபிப்போம், பிரசங்கம் வேணாம். ஒரு 2-3 தடவை சொல்லிட்டார். பாஸ்டர்ஸ் நாங்க சேர்ந்து ஜெபிப்போம். அப்ப එකතුලා යාත්නා කරමු. පාස්ටර් නිතරම කියනවා දේශනාව අවශ්‍ය නැහැ. දේශනාව අවශ්‍ය නැහැ. බයිබල් ස්ටඩි අවශ්‍ය නැහැ. යාත්නා කරමු. மடபட தராக எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நான் கேட்டேன் அந்த ஃபாதரை பத்தி, என்னை விட பெரிய மூத்தவர். நான் கேட்டேன், ஏன் நீங்க பிரசங்கம் வேணான்னு சொல்றீங்க? ஐயோ தேசனாவை பாக்கல. அவர் சொன்னாரு, இல்ல நாங்க எல்லாருமே பாஸ்டர்ஸ் தானே, நம்ம எல்லாருமே பிரசங்கம் பண்றவங்க தானே, அதனால தேவையில்லை. சொன்னேன் வேறதி. அப்ப உட்காம பாஸ்டர்ஸ்லானே தேவச்சன அவசன பைபிள் தேசனா அவசன உட்காம தேசக்கு கிளக்கிவா ஏக்க வேறதி. நான் சொன்னேன், அப்படி நாங்க ஜெபத்துக்கு கூடி வர எந்த நேரமும் யாராவது ஒரு பாஸ்டர் ஒரு 1/2 மணித்தியாலம் ஆண்டவருடைய வசனத்தை பேசுங்க. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் அன்னைக்கு 1/2 மணித்தியாலம் பிரசங்கம் பண்ணுங்க. நாங்க பாஸ்டரோ பூஸ்டரோ வசனத்துக்கு தான் முதலிடம் எடுக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னேன் அவருக்கு. மற்றவங்க நான் சொன்னதுக்கு ஓடு தலையாட்டினார். சிலர் நினைக்கிறது அப்படி. நிறைய இடங்கள்ல சிலர் வசனத்து பிரசங்கம் தேவையில்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம், பாட்டு படிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இல்ல, நீங்க பாட்டு படிக்கிற இடம், ஜெபம் பண்ற இடம், எந்த இடமா இருந்தாலும் அங்கே குறைஞ்சது ஒரு சங்கீதமாவது வாசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள்ல எல்லாத்துலயும் இந்த வசனங்களை ஓரங்கட்டி தான் சபைகள் ஒண்ணுக்கும் உதவாம போயிருக்கு. அதனாலதான் இங்க பிரசங்கத்துக்கு நிறைய நேரம் கொடுக்கிறோம். காலையில 9 மணிக்கு வந்தாலும் ஒரு பைபிள் ஸ்டடி. பிரசங்க நேரத்துக்கு நாங்க 45 நிமிஷம் 1 மணித்தியாலம் பேசுகிறதுக்கு காரணம் அதுதான். பிரசங்கம் இருக்கணும். எல்லாருக்கும் பைபிள் கொடுத்திருக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் பைபிள் கொண்டு வாங்க. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கணும். ఒక్కోమ బైబిల్ గేండోని ఒక్కోడమ అవి బైబిల్ దేనా బైబిల్ తీయాన్నోని పల్లియట ఎనకొట బైబిల్ తీయాన్నో. யாருமே சர்ச்சுக்கு இப்ப வரும் பொழுது ஹேண்ட் போன் இல்லாம வாரதில்லை. ಅವರು ಪಲ್ಲಿಡನೆ ಕೂಡ ಹ್ಯಾಂಡ್ ಫೋನ್ ನೆತ್ತುವೇನೆ. ಅಬೇದ ಪಲ್ಲಿಡನೆ ಕೂಡ ಮಿನಿಸು பைபிள் நெத்துவேனவ. பைபிள் இல்லாம வாராங்க. கடந்த நாட்களில் எங்களுக்கு சில ஊழியரோடு இருந்த எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை அதுதான். ஊழியம் செய்கிறார்கள், பைபிள் கொண்டு வராமல் வந்தார்கள். சேவேக்கரனா பைபிள் நெத்துவாவா, தேவ சேவேக்கரனா வரதி. பைபிள் இருக்கணும். உங்க எல்லார்ட்டையும் பைபிள் இருக்கணும். பைபிள் கேண்டோடு வாசிக்கும் பொழுது அதை புரட்டி கவனமா வாசிக்கணும். அப்படி இருக்கிற சபைகள் தான் ஆசீர்வாதமான விசுவாசிகள், ஒழுக்கமுள்ள விசுவாசிகளா இருப்பார்கள். විදිහට උගන්නන නිසා තමයි මට ලොකු කරදරයක් නෑ. හැබැයි සමහර පල්ලි වලට මම දේශනාවට ගියත් මට දේශනා කරන්න අමාරු. සනග පිළිවෙලක් නෑ, ඉන්නේ නෑ, අහගෙන ඉන්නේ නෑ. සරාට් ගාලා හි පුටු අදිනවා, ඇවිදෙනවා. சில இடங்கள்ல நானே பிரசங்கம் பண்ண போனாலும் எனக்கு பிரசங்கம் பண்ண இயலாது. நடக்கிறது அங்கே இங்கே கதிரை இழுக்கிறதும் போடுறதும் சரியான டிஸ்டர்பா இருக்கும். வசனத்துக்கு சரியான மரியாதை கொடுங்க. வர்ற நாட்கள் நான் பார்க்கிறேன், நான் சொல்லுவேன் எப்படி அவங்க மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்லி. வசனத்துக்கு
கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. வேத வசனத்தை இந்த நேரத்துல கவனமா கேட்காம இருந்தவங்க அல்லேலூயா. देव वचने අපි පරිස්සමෙන් අහගෙන හිටියේ නෑ. හලෙලුයා. very good. දැක්කද? ඔයාලා අහගෙන ඉන්නවද දැන්? හරි සමහර පල්ලිවල මේක කිව්වනම් පරිස්සමෙන් අහගෙන හිටියේ නෑ. හලෙලුයා. ඔක්කොම හලෙලුයා. சில சபைகள்ல வசனத்தை ஒழுங்கா கேட்காம தான் இருந்தோம். அல்லேலூயா எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க. ஏன் ஆட்கள் இப்படியே இருந்ததுக்கு என்ன நடக்குது? ஐயோ குடுப்படுத்து போட்டனோ தெரியல, கொடியில தான் கிடந்துச்சு, மேல நேர இருட்டி இருக்கு. வீட்டுல நினைவு என்ன, வாகனத்தை போட்டேன்னா சாவி எடுத்து வச்சேன்னா தெரியல. சில நேரத்துல எங்கட அடுத்த வேலை உட்கார்ந்துக்கிட்டு வெளியால யோசிப்போம். ஆகவே ஒரு முடிவெடு. ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிற பொழுது நாம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். நான் சின்னதுல கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். எந்த அளவுக்கு பார்ப்பேன்னா, ஒரு 1 டே மேட்ச்னா பரவாயில்ல, 50 ஓவர் மேட்ச்னா பரவாயில்ல, ஒரு 20 மேட்ச்னாலும் கூட பரவாயில்ல. இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் உட்கார்ந்து பார்ப்பேன். அவனுக்கு காலையில 9 மணில பின்னர 4 மணி வரைக்கும் நொக்குன்னு தான் அடிச்சிட்டு இருப்பானு. 4 காலையில இருந்து பின்னர வரைக்கும் பார்த்துட்டு அந்த நேரம் கூட கொஞ்சம் வெளியால போகணும், வாஷ்ரூம் போகணும், தண்ணி குடிப்போம். எப்ப தெரியுமா எழும்பி போவேன்? எப்ப தெரியுமா? அந்த விளம்பரம் போடுவானுங்களே ஒரு விக்கெட் போனன்னு, அப்பதான் ஓடிப்ப நான் தண்ணி குடிச்சிட்டு வருவேன். ஏன்னா அதுக்குள்ள 2 போல போயிடக்கூடாது. உண்மையா சொல்றேன், கிரிக்கெட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பேய் பிடிச்சு வாழ்ந்தோம். அப்படிதான் மேட்ச் பார்த்தோம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி சிலர் கிரிக்கெட் பார்க்கறது இல்லை, சீரியல் பார்ப்பாங்க, சிலர் நாடகம் பார்ப்பாங்க. எப்ப நீங்க தண்ணி குடிக்க போவீங்க? மரும கத்திய தூக்கிட்டு மாமி கிட்ட வர்ற நேரம் தண்ணி குடிக்க போறார்கள். கிளைமேக்ஸ் இப்பதான் போய்கிட்டு இருக்கு. மாமிய போடுவானா போட மாட்டானா, தண்ணி இல்ல சோடா கூட குடிக்க போக மாட்டோம். உட்கார்ந்து அப்படியே கேட்கிற வத்திர பொண்டை நேம வாடுகளை பலனும் பேன் அரகனா பீய நந்தாட்ட அணிந்த நாட்டி அண்ணே அப்படி வத்திர பொண்டேன வத்திர பொண்டே நேம இன்னும் அப்ப தேசனா வேலாவது அவசான கொட்டசையானவா பிரசங்க நேரம் கடைசி கட்டம் போகுது. இன்னைக்கு பிரசங்கத்துல தீர்மானம் எடுக்கிற நேரம் வருது. தேசனாவேதி அதை தீரனே கண்ண அவஸ்தா வைக்கணவா. அந்த நேரம் தான் எழுந்தி தண்ணி குடிக்க போறேன் பாரு. ஒன்ன நெகட்டில் வத்திர பொண்டேனவா ஓஸ்ட்ரம் ஞானவா. நான் என்ன சொல்ல வாரேன்னா, பிரசங்கத்துல ஒரு அந்த கடைசி கிளைமேக்ஸ் காத்து இருக்கணும். நாம் தேவ செய்தி கொடுக்கிற நேரம் அந்த கடைசி கட்டத்துக்கு காத்து இருக்கணும். அவசான கொட்டச அப்படி பலாக நின்றோட அது நம்ம தீரனே கரகனே அன்றோட இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு போகணும். அப்படிதான் நீங்க காலையில வந்திருக்கணும். ஏமா உதயத்தை என்னோட பள்ளியத்தை அதை தெவியான் வான்சை வச்சனை முக்காந்தவன் வான்ச கத்தாக்குறான். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையில் ஆண்டவர் எனக்கு என்ன பேச போகிறார்? இப்படி வாரவங்க தான் இந்த சபையில் அப்படியே நிலைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ඔන්න ඔය විදියට ආපු මිනිස්සු විතර පල්ලියේ ස්ථිර වෙන්න. ඔබට මම කියන්න කැමතියි. ඔය බලන්න ඔය සතිපතා එක සෙට් එකක් තියෙනවා. මේ ඉරිදා එනවා, ලබන ඉරිදා නැහැ. லபன இரிதா என்னவா எஹா இரிதா செட் இருக்குன்னு. அதாவது சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கிழமை ஒரு செட் ஒன்று வரும், வாரக்கிழமை வராது, வாரக்கிழமை வரும், அதுக்கு அடுத்த கிழமை வராது. அது ஏன்னு சொன்னா அது நாங்க வரணும்னு வாரமே தவிர வசனத்துக்கு கவனம் செலுத்தி வார செட்டு இல்லை. எந்த ஓடாட்ட மிஸ் தேவ வச்சனையா பீகன கண்ணோடிக்கலைனா என்னது அதை எக்க செட்டை கத்தியனும் கொஹேகியா திரிதா பள்ளியன் எங்க போனாலும் சுத்தி சுத்தி ஆராதனைக்கு வந்துடும். அப்படி ஒரு கூட்டம் சபையில வளரும். அந்த கூட்டம் தான் காலகாலத்துக்கு சபையில வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாமா நிக்காங்க எதுவும் எங்களோட சர்ச்சில் கருப்பு புத்தகம் எங்கள்கிட்ட ஒரு கருப்பு புத்தகம் இருக்கு. ஹெலிஃப்ளைட்ல கருப்பு பெட்டி இருக்கிற மாதிரி எங்கள்கிட்ட ஒரு கருப்பு புத்தகம் இருக்கு. எல்லா ரெக்கார்டும் அதுல தான் இருக்கு. சரிதாங்க. ಏರೋಪ್ಲೇನ್ ವಲ್ಲ ಕಲು ಪೆಟ್ಟಿ ಏನವಾಗಿ ಅಪ್ಪಿಗಾವ ಕಲುப்பு தாக்தி ಏನವ எப்போ உக்கம ரெக்கார்டு வேணும். இப்ப இந்த கருப்பு புத்தகத்துல செயலாளர் பொருளாளர் வார வாரம் எல்லாத்தையும் போடுவாங்க. இதனை காவது கொச்சர ஒப்பரன் வெட்டுனாத முனவத அது தேசனாவது
பார்த்தா இல்லையா, எத்தனை பேர் வந்தாங்க, சின்னவங்க எத்தனை பேர், பெரியவங்க எத்தனை பேர், இன்னைக்கு எவ்வளவு காணிக்க, யார் போட்டது. இங்க இத மூடுங்க, உண்மை வெளியே வந்துடும். அதுல எல்லாம் இருக்கு, அந்த கவனிங்க. அதுல யாரு என்ன எப்படி எங்க கொடுக்கறாங்க, சரியா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றாங்களான்னு எல்லா ரெக்கார்டும் இருக்கு. நீங்க நினைக்காதீங்க ஒண்ணும் தெரியாதுன்னு. சரி, நாங்க செயலாளர் பொருளாளரோட கதைக்கிறோம், அந்த புத்தகத்தை வச்சு நாங்க ஜெபிக்கிறோம். அப்ப நான் அதுல முக்கியமா அந்த புத்தகத்துல யாரு தசம பாகம் போட்டாங்க நான் பாக்குறது இல்ல. கவுத தசைங்கோட சுதானிக்கலாம்பாலான்னு ஒவ்வொரு வாரமும் கவனிப்போம். எத்தனை பேர் ஆராதனைக்கு வாராங்க, ஒரு 35-40 அப்படியே அந்த லிஸ்ட்லயே தான் இருக்கும். கத்தலியா வந்தாங்க, 35-40 வந்தாங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனா சும்மா உட்கார்ந்து கணக்கு பார்த்தா இங்க உள்ள எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் இருக்கும். හරියට දේවයට ඔක්කොම හරියට ආව නම් 75ක් විතර මෙතන වාඩි වෙලා ඉන්නවා. நல்லா உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன், நல்லா கவனிங்க. சரியா இங்க எல்லா விசுவாசிகளும் ஒழுங்க ஆராதனைக்கு வந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 75 பேர் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட ஜெபத்துக்காக நான் சொல்றேன், ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னும் நம்முடைய மக்கள் வார்த்தை கேட்கறதுல புருஷன் வந்தா மனுஷியை காணும், மனுஷி வந்தா புருஷனை காணும், 2 பேரும் சேர்ந்து வந்தா யாரை காணும், பிள்ளைய காணும், பிள்ளைய வந்தா அம்மா அப்பாவை காணும். இதுல ஞானஸ்தானம் எடுத்த லிஸ்டும் இருக்கு. நோனாவனம் ස්වාපුරුෂයන ස්වාපුරුෂානන නෝනාන මේ දෙන්නම ආවන දරුවන දරුවාවන අම්මා තාත්තන මේකේ බෞද්ධිස්ම වෙච්ච මිනිස්සුත් ඉන්නවා. ඒ කියන්නේ තවම දේව වචනේ අසන්න ඕනේ කියන බයක් නෑ. இன்னும் ஆண்டோட வசனத்தை கேட்கணுங்கிற பயம் இல்லை. එනිසා ඔබට මම කියන්නේ வகக்கீமක් எது කියන්නේ பொறுப்போடு சொல்றேன், ஜெபிங்க. எல்லா குடும்பங்களும் வரணும் ஆண்டவர். அதனாலதான் இந்த லிஸ்டுகளை பேர் போட்டு எழுத சொல்லியிருக்கு. எழுதி எல்லா குடும்பத்துக்கும் கொடுங்க, பேரு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சும்மா வாங்க வாங்கன்னா வரப்போறது இல்லை, ஜெபிக்கணும். மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, சில இடங்களை பிடுங்கணும். சரி, நல்லா ஜெபிக்கணும். சும்மா வாங்க வாங்கன்னா வரமாட்டாங்க. சொல்லுங்க, அழைப்பு கொடுங்க, வாங்க. 2வது ஜெபிங்க. அல்லேலூயா. வந்து ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கவனமா கேட்கறதுனாலதான் இந்த வாரம்